ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் அதுவும் கிரிக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கிரிக்கெட் பற்றி தான் பார்க்குறேன், இப்போ மட்டும் எனக்கு புதுசாக சொல்கிற பேர் கேட்பீங்க. இன்னொரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறப்பா, கொஞ்சம் பொறுமையாக பேசுகின்ற மாதிரி எனக்கு சில பேர் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எஸ், இன்னும் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பேசுகிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால வந்து நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அந்த அளவுக்கு வந்து பொறுமை இருக்குமா இல்லைன்னு தெரியாதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே சொல்லிட்டீங்க. எஸ், நான் கொஞ்சம் பொறுமையாகவே பேசலான்னு தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பிபிஎல் பற்றி தான். எஸ், பிக் பாஸ் லீக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தான் ஃபைனல் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஹரிகேன்ஸ் தான் வந்து நம்ம ஃபைனல் ட்ராப்பை வின் பண்ணியிருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், 182 டார்கெட் வந்து 15 ஓவரில் முடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் 14.1 ஓவரில் வந்து முடிச்சிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், இதன் மூலமாக நிறையா பேர் வந்து நம்ம சிஎஸ்கேவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்ம ஹரிகேன்ஸோட கேப்டன் வந்து நாதன் எல்லிஸ் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவருக்கு வந்து இப்போ வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாகவே நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஏதாவது ஒரு வின்னிங் டீமில் இருந்தாலே வந்து பயங்கரமாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஸோ அவர் வந்து கேப்டனாக வேறு இருக்கார். அதுலேயும் குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு பவுலர் எப்படி கேப்டனாக இருக்கலான்ற மாதிரி இங்கே நம்ம பேசுகிற மாதிரி தான் அங்கேயே வந்து சர்ச்சைகள் எழுந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வெற்றிகரமான கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், இதன் மூலமாக வந்து நம்ம சிஎஸ்கேல இன்னொரு ரெக்கார்டும் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், மும்பைக்கு வந்து ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம், இருக்கிற எல்லாருமே கேப்டன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்றது. இப்போது வந்து நம்ம சிஎஸ்கேலும் பார்த்திங்கன்னா நிறைய கேப்டன்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து டொமஸ்டிக் லெவல் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் விட இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன ஒரு ஆர்டிக்கல் வந்து இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதுவும் வந்து குறிப்பாக வந்து பும்ரா பற்றி பேசியிருக்காங்க. எஸ், பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதற்கு அவங்க சைடில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நியூசிலாந்து போகிறதுனால ஆக்சுவலாக வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து நியூசிலாந்து சேர்ந்தவர். இப்போது வந்து திரும்ப அவர் நியூசிலாந்து தான் போகிறாராம். ஸோ காயம் வந்து முழுமையாக குணமடையணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மிஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கிரிக்கெட் ரசிகர்களிடையே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், அதிலும் குறிப்பாக வந்து பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இல்லை அப்படின்னாலே அதே வந்து எதிரணியினருக்கு ஒரு பலமாக தான் இருக்கும்ன்றதான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இங்கிலாந்து சீரீஸில் என்னது நம்ம ஸ்பின்னர்ஸோடு போகலாம், இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபேஸரோட தான் போயிட்டுருக்கோம். ஸோ இருந்தாலும் பும்ராவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ யாராக வேணால் இருக்கட்டும், அது ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், சிராஜா கூட இருக்கட்டும், இருந்தாலும் பும்ரா தான். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாத நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ கூடிய சீக்கிரம் அவர் வந்து திரும்ப வருவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்புவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஐபிஎல் சேர்மேன் அண்ணா அருள் துமில் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச பிறகு உடனே எப்படி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிலும் குறிப்பாக வந்து மார்ச் 9 தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடியுது. நீங்கள் உடனே மார்ச் 21 எப்படி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 10 நாள் கேப் தான் இருக்குது. ஸோ ஒரு பிளேயர்ஸுக்கு போதுமான ஓய்வு கொடுக்க வேண்டாமான்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே வந்து பதிலளிக்கும் விதமாக தான் நம்ம அருண் துமல் வந்து தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்தார். நினச்ச ஷெட்யூலில் கன்ஃபார்மாக ஐபிஎல் நடக்குமா, அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்க போகிறதில்லன்ற மாதிரி தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஓகேப்பா, எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக 21 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நினச்ச மாதிரி ஷெட்யூல் அப்படியே தான் நடக்குன்ற மாதிரி எல்லாமே தெளிவுபடுத்திட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட 3வது T20 வந்து நிரஞ்சன் சாகா ஸ்டேடியத்தில் வந்து, அதாவது ராஜ்கோட்டில் நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து பிச்சு எப்படி இருக்கும், அங்கேயாவது நம்ம ஷமி வருவார்ன்ற மாதிரி இப்போ எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதிலும் குறிப்பாக வந்து ரீசெண்டாக வந்து நம்ம பத்ரி அண்ணா கூட ஒரு யூடியூப்பில் பேசியிருந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயம் வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவர் அப்படி என்ன ஷமியை பற்றி சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து அவர் ஷமியை பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து ஷமியோட ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது உண்மையிலே ஷமி வந்து முன்னாடி இருந்தோட இன்னும் அக்ரெசிவாக தான் இருக்கார். இருந்தாலும் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து பிளேயிங் லெவலில் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியலன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ மேபி வந்து ராஜ்கோட் உண்மையிலே ஃபேஸுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பிச்சு ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னர்ஸ் கன்ஃபார்மாக இருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சென்னையில் 4 ஸ்பின்னரோட போயிருந்தாங்க, அது ஏன்னா சென்னை. ஸோ ராஜ்கோட்டில் கன்ஃபார்மாக 3 ஸ்பின்னர் இருப்பாங்க. 2 ஃபேஸ்னால் ஆஷ் யூஷுவல் மாதிரி தான் ஹர்ஷீப் சிங், 2வது பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்களை தவிர்த்து நம்ம ஷமிக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தன்னை நிரூபிப்பார் தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு வேளை பும்ரா வரல அப்படின்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஷமி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாரான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். நம்ம எல்லாருமே அதுக்காக தான் அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை பற்றின ஒப்பீனியன் எதாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம ரோஹித் சர்மா பற்றி தான் கண்டிப்பாக பேசியாகணும். ரோஹித் சர்மா தான் எல்லாருமே கேள்விகள் ஊற்றிட்டாங்களப்பா, திருப்பி என்ன பண்ணி பேச போகிற மாதிரி கேட்பீங்க. ஆக்சுவலாக அதுதான் இல்லை. இப்போ ரோஹித் சர்மாவே கதறி இருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன் நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீம் பிளேயர்ஸுமே குறிப்பாக ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியில் வந்து வச்சு செஞ்சாங்க
செஞ்சாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தோத்தாங்க. ஸோ இவங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் பயங்கரமாக கழுவி ஊற்றிருந்தார். குறிப்பாக வந்து பண்ட் அவுட் ஆகும் போதெல்லாம் வந்து ஸ்டுப்பின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு வர்ணனையாளராக, ஸோ ஒரு மெச்சூர்டான ஒரு பிளேயர், ஒரு சீனியர் பிளேயரு, ஸோ அவர் வந்து அங்கே வந்து காம்பேரிங் பண்ணுறாருன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பிளேயர்ஸ்லாம் இப்படி பேசலாமா? ஸோ பொது வெளியில் வந்த பிறகு கூட பிளேயர்ஸை இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாது, ஸோ பிளேயர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஸோ அவர் வந்து இஷ்டத்துக்கு திட்டுறாருன்ற மாதிரி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காராம். ஸோ இது சம்மந்தமாக வந்து பிசிசிஐ வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து கன்ஃபார்மாக ஒரு அறிக்கை மாதிரி விடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசும்போது கூட இதுதான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசுகிறாரு, இது வந்து முட்டாள்தனமான விஷயன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து செலக்டர் போர்டையே சொல்லியிருந்தார். ஸோ அப்போவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செலக்டர்ஸ் போர்டு கருத்தில் கொண்டு கன்ஃபார்மாக ஒரு சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஏதாவது ஒரு அறிக்கை மாதிரி விடுவாங்கன்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் நடக்க தான் போகுது. ஸோ இதெல்லாம் விட இன்னும் ஐபிஎல் பற்றி நிறைய விஷயம் தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ திரும்ப அடுத்த சந்திக்கிற அது உங்களுக்கு சண்முகம்.